விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க தற்குறிகள் அப்படின்னா அவங்க தான் வந்து உங்களுக்கும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பொதுமக்கள் யாருக்கும் தெரியாத கூட தற்குறியா இவ்வளவு தெரியாம போச்சு அவரை தலைமை தற்குறியா தற்குறிங்கிற பேர் ஏன் படிக்கிறது அதான் நான் சொல்றேன். சாத்தியப்படுத்த முடிந்தவங்க சாத்தியப்படுத்த வேண்டும். வீடு எல்லாரும் கொடுத்து சாத்தியப்படுத்துற விஷயம், கார் எல்லாரும் கொடுக்கறது சாத்தியப்படுத்துற விஷயம். போராட்டம் பண்ணாங்க. ஆனா விஜய் வந்தாரா? இல்லை. இத்தனைக்கும் விஜய் என்ன சொல்றாரு, நான் முழுநேர அரசியல்வாதி. டிசம்பர் வரைக்கும் இந்த கட்சியோட பிளான் என்பது வெளியே போய் நாங்க எந்த ஈவெண்ட் பண்ண மாட்டோம். ஒருவேளை மீறி வெளியே போனாலும் விஜய் அந்த ஈவெண்ட்டுக்கு வர மாட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் நடக்குது. உங்களோட மாவட்ட செயலர் மட்டும் பேசுறாரு பார்த்தேன். உங்க மாவட்ட செயலாளருக்கு பக்கத்துல இருக்கிற இணை செயலாளர், துணை செயலாளர் இவங்க எல்லாம் இன்னைக்கு போன் பண்ணி புலம்புறாங்க. நிறைய பேர் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து எங்கெல்லாம் மரியாதை குறைவா நடத்துறாங்க. நிறைய எங்களுக்கு வெளி போ நீ ஏன் நீ நிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு புஷி ஆனந்த். இது எங்க பிறப்புக்கு மேலாவுக்கு எங்க வந்துச்சு? புஷி ஆனந்த் வந்து இந்த டிசம்பருக்குள்ள 234 தொகுதி எப்படியாவது வித்துருங்க அப்படின்னு மாநில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. 2 கோடி தான் வாங்கிட்டு வந்து ஆகணும். எப்படியாவது கூட்டிட்டு வா, பேரம் பேசு. ஒரு 50 1 கோடி கிடைச்சா கூட பரவாயில்ல, நீ வாங்கிட்டு வா. 5 கோடி நான் அடிக்கணும். விஜய் இப்ப இது எந்த கரப்ஷன் ஒழிக்க போறாரு? ஜேபிஆருடைய பையனுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு டீலிங் போயிட்டு இருக்குன்ற மாதிரி இந்த கூட்டம் ஏங்க இந்த காலேஜ்ல நடக்கணும்? ஒரே விஷயம் வந்து ஆதவர்ஜனா மாதிரி பொறுத்து இருக்க ரெடியா இல்ல. நான் வந்து காத்திருக்கேன், நான் வியாபாரத்தை லேட்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்பவே வியாபாரம் நடக்கணும். ஆழ்ந்த ஈவெண்ட் பண்ணு, இல்லாட்டி இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணியான்ற மாதிரி பல கேள்விகள் வந்து போயிட்டு இருந்தது. அது ஒட்டுமொத்தமா இருக்க காங்கிரஸுக்கு தெரியும், திமுக நம்ம இருந்தாதான் அப்ப சட்டமன்றத்துல நம்ம இருக்க முடியும். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், நயனா நாகேந்திரன் இருக்கலாம், தமிழ் சவுந்தரராஜன் இருக்கலாம், அண்ணாமலை இருக்கலாம். தயவு செய்து வாங்கிருக்கேன் கேட்கப்பட்ட காலப்பட்ட விழுதுங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப இறங்கி போறாங்க. கிறிஸ்தவர்கள் வாக்கு, இஸ்லாமியர்கள் வாக்கு வரும்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒண்ணு கூட வராது. அது திமுகவை அபரிதமான வெற்றி பெறுவதற்கான ஒரு. தமிழ்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுமக்கள் சந்திப்பு வந்து நேற்று காஞ்சிபுரத்தில் வந்து நடந்தது. அதில் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு, நிறைய விமர்சனமும் பண்ணியிருந்தாரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஏன் காஞ்சிபுரத்தில் திட்டமிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ண சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த நிகழ்வு வந்து சேலத்துல நாங்க மறுபடியும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர போறோம். டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு ஒரு தேதி அறிவிக்கிறாங்க. இந்த தேதி எப்படிப்பட்ட தேதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேதியில வேற எந்த கட்சிகளாவது கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல் கட்சிகள் எல்லோருக்குமே தெரியும், நீங்க வந்து டிசம்பர் 6ஆம் தேதி என்பது பாபர் மசூதி, அதற்கு கூடுதல் பாதுகாப்பு காவல்துறை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதற்கு முன்னாடி வந்து கார்த்திகை தீபம் வருகிறது, அதற்கு வந்து காவல்துறை கம்ப்ளீட்டா எங்கேஜ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அது சேலத்துல இருந்தா திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து எந்த ஒரு ப்ராப்பராக செயல்படுகின்ற அரசியல் கட்சிக்கும் தெரியும். அரசியல் கட்சியாக செயல்படாத காரணத்தினாலும், இன்னொரு காரணம் எந்த தேதியில கேட்டா அனுமதி நமக்கு மறுக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தினாலும் 4ஆம் தேதி கேளுங்க, அப்பதான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ண பிறகு இதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணலாம், பாருங்க நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு வேணும்னே வந்து தடுக்கிறாங்க, முடக்கிறாங்க அப்படின்னு நம்ம கதைகள் எல்லாம் சொல்லிக்கலாம். அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நீங்க அந்த தேதியை கேட்க வேணும்னு இந்த தேதியை கேட்கலாம். வேணும்னு கேட்கிறோம். அதாவதுங்க, புஷியானந்த் வந்து அந்த தன்னோட தலைமறைவை முடித்து விட்டு மறுபடியும் விஜய் சந்தித்த நிகழ்வு நமக்கு தெரியும். அதில் புஷியானந்த் சொன்ன விஷயம் என்பது இப்ப அப்படிங்கிறது, இந்த வேன் பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டு எந்த ஊருக்கும் உங்களை நான் கூட்டிட்டு போக மாட்டேன். விஜய்க்கும் அது பெரிய விருப்பம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதில் யார் குற்றவாளிங்கிறது விஜய்க்கு தெரியும், விஜயோட மனசாட்சிக்கு தெரியும் யார் குற்றவாளி அப்படிங்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால இனிமேலும் இதை நம்ம தொடரக்கூடாது அப்படிங்கிற விஜயோட பார்வையும் இருக்கு. அதே நேரத்துல புஷியானந்தும், ஏன்னா இதுல வந்து யார் மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். புஷியானந்தோட பெயரும் அந்த மாவட்ட செயலரோட பெயரும் மற்றவர்கள் பெயரும் தான் இருக்கே தவிர விஜய் பெயரோ ஜான் ஆரோக்கியசாமி பெயரோ இல்ல ஆதவர்ஜன பெயரோ இல்லைங்கிறதும் ஒரு காரணம். புஷியானந்த் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இதோட ரத்து பண்ணுங்க, இனிமேல் அவங்களை வெளியே கூட்டிட்டு போற மாதிரி கிடையாது. அப்ப நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளர் நீ சொல்லுங்க போது, அறிக்கைகள் கொடுங்க, உள்ளக கூட்டங்கள் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டுங்க, நிர்வாக குழு போட்டோம்னு சொல்லி சொல்லுங்க, கட்டமைப்பு பலப்படுத்தணும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பேசப்பொருள் வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. இது நம்ம வெளியே போற மக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒண்ணு சொல்லிக்கலாம், எஸ்ஓபிக்கான வழக்கு நடக்குது, அப்புறம் முடிந்த பிறகு சொல்லலாம் ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம். அது ஒன்று. எனக்கு மறுபடியும் கேட்டா என்ன சொல்றதுன்னா, நீங்க எந்த தேதியில் நமக்கு அனுமதி கிடைக்காதோ அந்த தேதியை கொடுங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸ் நீங்க அந்த டயத்துல இல்ல, நீங்க மக்கள் எப்ப அதிகமாக டிராவல் பண்ணுவாங்களோ அந்த டயத்துல லாங் வீக்கெண்ட் வருது, அந்த அளவுக்கு கேளுங்க. டிசம்பர் 4ஆம் தேதி கேட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க யூஸ்வலா சனிக்கிழமை அரசியல் தான், சனிக்கிழமை டிசம்பர் 6ஆம் தேதி வருதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கட்சி என்ன பண்ணிருக்கும், முன்னாடியே கூட முன்கூட கூட அந்த தேதியை கேட்காமல் இருந்திருக்கும். சரி, அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் பிளான் ஏற்கனவே போயிட்டு இருக்கு, அதனால இது சனிக்கிழமை கேட்கிறாங்க அப்படின்னு கடந்து போலாம். நீங்க 4ஆம் தேதி மாத்துறாரு, வியாழக்கிழமைக்கு மாத்துறாரு ஒரு சைடு. இன்னொரு பக்கம் இந்த தேதி ஸ்பெசிபிக்கா கேளுங்க. இப்படி காஞ்சிபுரத்துல இந்த தேதியில நடத்துறாங்கல்ல, இந்த கூட்டத்தை வெளியே நடத்திருக்கலாமே. இப்ப நேற்றைய கூட்டத்தை வெளியே நடத்துறதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? காவல்துறை அனுமதி கேட்டாங்க கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்களா? ஏன் கேட்கல அப்படின்னா, நீங்க வந்து ஓகே அந்த வெளியே போறதுல நமக்கு விருப்பம் இல்லை,
அப்போ வேணும்னே எந்த தேதி கிடைக்காம இருக்குமோ அந்த தேதி கேட்காம இருப்போம், நம்ம தேதி கேட்போம். டிசம்பர் வரைக்கும் இந்த கட்சியோட பிளான் என்பது வெளியே போய் நாங்க எந்த ஈவெண்ட்டும் பண்ண மாட்டோம். ஒருவேளை மீறி வெளியே போனாலும் விஜய் அந்த ஈவெண்ட்டுக்கு வர மாட்டார். உதாரணத்திற்கு இந்த போராட்டம் அறிவிச்சாங்க, போராட்டம் பண்ணாங்க, ஆனா விஜய் வந்தாரா? இல்லை. இத்தனைக்கும் விஜய் என்ன சொல்றாரு, நான் முழுநேர அரசியல்வாதி, நான் முழுநேரமா அரசியலுக்காக தான் இருக்கின்றேன்னு சொல்கின்ற விஜய் அவர்கள் போராட்டத்துல கலந்துக்கல, வேற கூட்டத்திலையும் கலந்துக்கல. நிர்வாக குழு கூட்டம்னு ஒண்ணு போட்டாங்க, 30 பேர் தலைமை கொண்ட குழுன்னு சொல்லி போட்டாங்க. அந்த கூட்டத்திலும் விஜய் கலந்துக்கல. விஜய் வெளிப்படையா கலந்துக்கிட்டது பாத்தீங்கன்னா அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, கொஞ்ச நேரம் பேசினாரு. அதற்கு பிறகு நேற்று உள்ளரங்கு கூட்டம், என்னுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாதுகாப்பாக இருப்பேன், நான் எனக்கு பவுன்சர்ஸ் இருக்காங்க, ஒரு டிக்கெட் ஈவெண்ட் தான் இது, ஒரு 2000 பேர் வருவாங்க, நான் நேரம் ஸ்டேஜுக்கு போயிடுவேன், நான் பார்த்துட்டு வந்துருவேன் அப்படிங்கறதுல தெளிவடைந்த பின்னர் நான் வெளியே வர்றேன் அப்படின்னு வெளியே வரேன். சோ இதெல்லாமே பிளான் பண்ணி தான் அவங்க ரொம்ப பண்றாங்க. சரி, அதே மாதிரி அவர் வைத்த ஒரு விமர்சனம் என்னன்னா, இப்போ விஜயோட தொண்டர்களா இருக்கட்டும், இல்லைனா விஜயோட ரசிகர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தற்குறி சங்கிகள் அப்படின்னு சமீபத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய விமர்சனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க தற்குறிகள் அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க தற்குறி அப்படிங்கிற வார்த்தைகளை எனக்கு தெரிஞ்சு திமுக எவ்வளவு தூரம் பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. பட் ஆனா சோசியல் மீடியா நிறைய பயன்படுத்தப்படுகிறது. திமுக சார்ந்த ரைட் டிவில இருக்கிறவங்க, திமுக சப்போர்ட் பண்றவங்க பண்றாங்க. சில நேரம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த வார்த்தை வந்தது எனக்கு தெரிஞ்சு யூடியூப் மீடியால வந்திருக்கலாம், நானே கூட சொல்லிருக்கலாம், சில நேரங்கள் சொல்லிருக்கலாம். நீங்க எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அடைமொழி இருக்குங்க. இந்த கட்சி சங்கி, இந்த கட்சி ஊப்பி, இந்த கட்சி நாம் டம்ளர், இப்பெல்லாம் இருக்கு. ஆனா எந்த தலைவனாவது ஐயோ என்ன நாம் டம்ளர் சொல்லிட்டாங்க, ஐயோ என்ன ஊப்பின்னு சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்ன அடிமை சொல்லிட்டாங்க, என்ன கொத்தமை சொல்லிட்டாங்க, யாராவது புலம்பிருக்காங்களா? விஜய் ஏன் புலம்புறாரு? தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க, தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் பொதுமக்கள் யாருக்கும் தெரியாத கூட விஜய் தற்கொலையா, தெரியாம போச்சு, அவரோ தலைமை தற்கொலையா தெரியாம போச்சு அப்படிங்கிற வார்த்தையை அவரே பேச வைக்கிறார். இது என்ன விதமான அரசியலே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு நல்லது பண்றதை நினைச்சு அவர் காலிமன்ற வேலைகள் நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பேர் ஏன் வருகிறது, தற்கொலைங்கிற பேர் ஏன் வருகிறது? அதான் நான் சொல்றேன். நீங்க 10 விஷயங்கள் தேர்தல் அறிக்கை, நம்ம கரூர் பத்தி அப்புறம் பேசிக்கலாம், நம்ம தேர்தல் அறிக்கை இப்ப இல்லாம போயிடலாம். தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்கள் எப்படி செய்வான் அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறம் செய்வேன். முன்னாடி என்ன சொல்றீங்க, சாத்தியப்படுத்த முடிந்த ஒன்றுதான் சாத்தியப்படுத்துவேன். இப்ப வீட்டு ஒர்க்கலாரும் கொடுக்க சாத்தியப்படுத்துற விஷயம், கார் எல்லாருக்கும் கொடுக்கறது சாத்தியப்படுத்துற விஷயம், டூவீலர் எல்லாருக்கும் கொடுக்கறது சாத்தியப்படுத்துற விஷயம், எல்லோருக்கும் டிகிரி கொடுக்கறது சாத்தியப்படுத்துற விஷயம், எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு உறுதி செய்யறது, ஒருத்தருக்கான வருமானத்தை உருவாக்குறது சாத்தியப்படுத்துற விஷயம். இதுல எவ்வளவு சாத்தியம் ஆயிரத்த விஷயம், இதை நீங்க எதை சாத்தியப்படுத்த போறீங்க அப்படிங்கிற தெளிவு இருக்கா? தெளிவு இல்ல. நீங்க சொல்ற விஷயங்கள்ல நீங்க கொள்கை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே வார்த்தையில முடிச்சாரு, நம்மளுடைய கோட்பாடு என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அர்த்தம் என்ன விஜய்க்கு தெரியுமா? எல்லோரும் சமம், நமக்குள்ள வேற்றுமை இல்ல, நமக்குள்ள உயர்வு தாழ்வு இல்ல, நீயும் நானும் ஒண்ணுதான், அப்படிதானே? நீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் நடக்குது, உங்களோட மாவட்ட செயலர் மட்டும் பேசுறாரு பார்த்தேன். உங்க மாவட்ட செயலாளருக்கு பக்கத்துல இருக்கிற இணை செயலாளர், துணை செயலாளர் இவங்க எல்லாம் இன்னைக்கு போன் பண்ணி புலம்புறாங்க. நிறைய பேர் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து எங்கெல்லாம் மரியாதை குறைவா நடத்துறாங்க. எப்படி எங்களை மரியாதை குறைவா நடத்துறாங்க, எங்களுக்கு வெளியே போ, நீ ஏன் நீ நிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு புஷி ஆனந்த். அவர் சொல்லி எங்களை விரட்டுறாங்க. உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட இருக்கின்ற இணைச்செயலர், துணை செயலாளர்கள் பெண்கள் இல்ல, ஆண்கள். நான் சொல்றது அவங்களுக்கு இந்த நலன் நடக்குது அப்படிங்கிறது பல்வேறு மாவட்டங்கள் வந்து எனக்கு பார்த்தவர்கள் எனக்கு வந்து பேசுறாங்க. இது எங்க பிறப்புக்கும் எல்லாருக்கும் எங்க வந்துச்சு? நீங்க சமூக நீதி கொள்கை அப்படிங்கிறத நீங்க எத்தனை தடவை உறக்க விஜய் பேசி இருக்கின்றார். ஓகே, ஒவ்வொரு இதுலையும் இதாங்க எங்களுடைய பார்வை, கல்வியில எங்களோட பார்வை இது, மருத்துவத்தில் எங்கள் பார்வை இது, குடியில டாஸ்மாக் வேணுமா வேணாமா எனக்கு பார்வை, இதெல்லாம் எங்கேயாவது விஜய் பேசியிருக்காரா? கொள்கையே பேசாம நீங்க மறுபடியும் அது கொள்ளை கொள்கை, அவங்கள திமுக கொள்ளடிக்கிறாங்க, ஊழல் பண்றாங்க, எல்லாம் ஓகே. உங்க புஷியானந்த் என்ன பண்றாரு? இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒன்றியத்தில இருந்து எவ்வளவு காசு அடிக்கலாம், இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு எவ்வளவு காசு திருடலாம்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கொள்ளை அடிக்கலையா? பொறுப்பு போறதுக்கு உங்க கட்சிக்காரன் கொள்ளை அடிக்கல, உங்க மாநில செயலர் கொள்ளை அடிக்கல, உங்க மாநில செயலர் திருடலையா? உங்க ஒன்றிய செயலாளர்கள்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்குற காசுல மாநில செயலர் திருடுறாங்களா இல்லையா? உங்களுடைய துறை செயலாளர் பொறுப்பு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் காசு வாங்குறாங்களா இல்லையா? வட்ட செயலாளர் போஸ்ட் காசு வாங்குறாங்களா இல்லையா? அதாவதுங்க, ஒரு அரசு அமைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு அரசியல் கட்சி அங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க மக்கள் கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒருத்தர் சரியா கவனிச்சானா அரசாட்சி அமைப்பதுக்கு முதல்ல அவனுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஒரு அரசியல் கட்சி திறம்பட நடத்தினாப்பா, ரொம்ப நேர்மையா இருந்தான், பொறுப்புகளுக்கு காசு வாங்கல, உண்மையிலேயே ஒரு கரப்ஷன் ஃப்ரீ பார்ட்டியா வச்சிருக்கான், ரொம்ப வெளிப்படையா இருக்கான், தன்னோட கணக்கு வழக்கை தாக்கல் பண்றான், மக்கள்கிட்ட போறான், மக்கள்கிட்ட எல்லாம் காசு வாங்குறான், இதெல்லாம் நடந்தா ஓகே, ஒரு அரசாட்சியில ஒரு தூய்மையா இருப்பாரு. ஆனா முழுக்க கட்சி ஆட்சிக்கு வருமா வராதா, அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாவது ஆகுமான்னு தெரியாத ஒரு கும்பல் எவ்வளவு தூரம் இன்னைக்கு என்ன தெரியுமா செய்தி? புஷியானந்த் வந்து இந்த டிசம்பருக்குள்ள 234 தொகுதி வித்துருங்க அப்படின்னு மாநில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. 2 கோடி தான் வாங்கிட்டு வந்து ஆகணும், 500 கோடி அடிச்சே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காரு. என்ன பண்ணுவார்? 500 கோடி
இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப நேத்துல இருந்து நடந்துட்டு இருக்குது. டிசம்பருக்குள்ள 234 கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கு ஆளை பிடிச்சி எப்படியாவது கூட்டிட்டு வா. 2 கோடி இப்ப பேரம் பேசு. ஒரு 50 1 கோடி கிடைச்சா கூட பரவாயில்ல, நீ வாங்கிட்டு வா. 500 கோடி நான் அடிக்கணும். விஜய் இப்ப எந்த கரப்ஷன் ஒழிக்க போறாரு? திமுக செய்யற கரப்ஷன் ஒழிக்க போறாரா, இல்ல விஜய் இல்ல புசியானந்தர் கரப்ஷன் ஒழிக்க போறாரா? உன் கட்சிக்குள்ளேயே அவ்வளவு கரப்ஷன் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த பார்வை கூட இல்ல. நீங்க அடுத்த கட்சியில கொள்கை அடிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. 2 பேரும் கொள்ளையை தான் அடிக்கிறாங்க. சரி, நீங்க என்ன சார் பண்ணீங்க? நீங்க என்ன சார் மாற்றம் வச்சிருக்கீங்க? நீங்க பாருங்க, ஒருத்தர் குறை சொல்லி பேசும் பொழுது நம்மளுடைய விரல் யாரை சுட்டுறது பார்க்கணும்ல. எல்லா விரலும் உங்களை சுட்டி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கொள்கை இருக்கா? கொள்கை இல்ல. நீ கொள்ளடிக்கிறீங்களா? கொள்ளையடிக்கிறீங்க. உங்கள்ட்ட செயல்முறை இருக்கா? செயல்முறை இல்ல. உங்களோட செயல் திட்டங்கள் இருக்கா? செயல் திட்டங்கள் இல்ல. எதுவுமே இல்லாம சும்மா பஞ்சடையாக பேசிட்டு பேசி எவ்வளவு நாள் மக்கள் நீங்க ஊரை ஏமாற்ற முடியும்? அப்போ இதெல்லாம் பேசுவதற்கு விஜய்க்கு முதல் தகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, முதலில் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் குறித்து பேசுவதற்கு தகுதியே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. சார், இன்னொரு விஷயம் வந்து ஜேபிஆருடைய பையனுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு டீலிங் போயிட்டு இருக்குன்ற மாதிரியும் பல செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா டீலிங் தாங்க இது. வந்து நீங்க இந்த கூட்டம் ஏங்க இந்த காலேஜ்ல நடக்கணும்? ஒரே ஒரு காரணம் தான். அதாவது ஆதவ அர்ஜுனா, மரிய வில்சன் போன்றவர்கள் எல்லாம் முதலில் அடிப்படையில் ஒரு வியாபாரிகள். அவர்களுக்கு வியாபாரம் முக்கியம். ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு வந்து நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கேன், விக்கிரவாண்டி மாநாடு தவிர எல்லா செலவுகளையும் ஆதவ அர்ஜுனா தான் மேற்கொள்கிறார். ஏங்க மேற்கொள்றாங்க? முதல்ல விஜய் வர 100 கோடி கொடுக்குறேங்கிறாரு. அவர் இல்ல, நீங்க 100 கோடி காசு கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து செலவுகளை பார்த்துக்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இஃப்தார் நோன்பு, பொதுக்குழு, செயற்குழு என்னென்ன நடந்தது எல்லாத்துக்கும் மதுரை மாநாடு கூட்டம், விஜய் போற கூட்டம் எல்லாத்துக்கும் ஆதவ அர்ஜுனா செலவு செஞ்சே வரார். ஆதவ அர்ஜுனா நல்லா வரான்னு நீங்க யோசிக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா ஒரு வியாபாரி. அந்த வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்ண காசை எப்ப எடுக்கணும் ஆதவ அர்ஜுனாக்கு தெரியும். அதுக்கு ஒரு நேரம் வரும். பர்சன்டேஜ் எல்லாம் வந்த பிறகு என்ன வியாபாரம் பண்ணலாம், என்ன பிசினஸ் பண்ணலாம்ங்கிறது தெரியும். ஆதவ அர்ஜுனா என்ன யோசிக்கிறாரு? எல்லாத்துக்கும் நானே செலவு பண்றேன், என் வீட்டுல திட்டுறேன், என் மச்சான் திட்டுறேன், என் ஒய்ஃப் திட்டுறாங்க, என் மாமனார் திட்டுறேன், எல்லாம் திட்டுறாங்க. அப்ப நான் வந்து வேற யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வரேன். சரிப்பா, கூட்டிட்டு வா. ஓகே, மரிய வில்சனை கூட்டிட்டு வரேன். அவர் இனிமேல் விஷயங்கள்லாம் பண்ணுவாரு, அவர் செலவு பண்ணுவாரு. மரிய வில்சன் வந்து ஆதவ அர்ஜுனா மாதிரி பொறுத்து இருக்க ரெடியா இல்ல. நான் வந்து காத்திருக்கேன், நான் வியாபாரத்தை லேட்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்பே வியாபாரம் நடக்கணும். என்னவா வியாபாரம் வேணும்? விஜய் கூட்டிட்டு வந்து என்னோட காலேஜ்ல ஷோ காட்டுங்க, அந்த சிங்கத்தை இங்க கொண்டு வந்து ஷோ காட்டுங்க அப்படின்னு அவர் ஒரு டீல் கொடுக்குறாரு. முதல்ல விஜய்க்கு ஏற்பு இல்லை. நான் எங்க போகணும்? ஆதவ அர்ஜுனா சொல்ற சார், காசு அவர் தான் சார் கொடுக்குறாரு, கட்சிக்கு கூட நீங்க காசு கொடுங்க. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்க எங்க விருப்பப்படுறீங்களோ ஒரு நல்ல ஒரு அழகான மண்டபத்தை பிடிப்போம், 2000 பேர் ஒரு 5000 பேர் உட்காரப்போ இந்த மீட்டிங் நடத்துவோம். காஞ்சிபுரம்ங்கிறது எவ்வளவு ஒன்றியங்கள் இருக்கு, எவ்வளவு பகுதிகள் இருக்கு நமக்கு தெரியும். 2000 மக்கள்ங்கிறது ஒரு கிரௌடே கிடையாது சார். நிறைய பேர் கூட்டி ஒரு 10,000 பேர் கூட்டு நடத்துவோம் சார். நம்ம அது மாதிரி பண்ணலாம். ஐயா, அப்படி காசு கேட்பேன், காசுலாம் அவர் காசு கொடுக்க மாட்டேன். அப்போ சார் மறைவில் சொல்றது நீங்க கேட்டுதான் சார் ஆகணும். வரீங்களா? நீங்க ஜேபிஆர் காலேஜில் நடந்தது. நாளைக்கு இது எப்படி பயனாகும்? அவர் பிசினஸ் பாத்துக்குவார் சார். இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வைப்பாரு. விஜய் வந்த கல்லூரின்னு சொல்லி சொல்லுவார், விஜய் அடிக்கடி வரப்போகின்ற கல்லூரின்னு சொல்லுவாரு. இதை வச்சு மாணவர்கள் சேருவாங்க. ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் நிறைய நமக்கு அவங்க சீட்ல என்ன கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணிடுவாங்க சார். அதுதான் நடக்குது. விஜய்க்கு காஞ்சிபுரத்துக்கு ஒரு இடமே இல்லையா? இல்ல அதுக்கு உள்ள காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேன்னு கதை விட போறாரு விஜய். எனக்கு புரியவே இல்லைங்க. நீங்க டிசம்பர் 4ஆம் தேதி நீங்க சேலத்துல பண்ணலாம்னா, நீங்க அதற்கு முன்னாடி காஞ்சிபுரம் காவல்துறையிட்ட போய் நாங்க அனுமதி கேட்டோம், வெளியே எங்களுக்கு அனுமதி கிடைக்கல, அதனால நாங்க கல்லூரிக்கு போனா அட்லீஸ்ட் அப்படியாவது ஒரு உருட்டு அது கூட நீங்க செய்யல. நேரடியாக காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா மறைபடி சொல்றாரு, என் காலேஜ் ஈவெண்ட் பண்ணு, இல்லாட்டி நான் வந்து இப்ப காசு எடுத்து அவர் கேட்கிறார். அப்ப இந்த டீலிங் நடக்கத்தான் செய்யும். இதுதான் நடக்குறீங்க. இதுல வந்து ஆனா கொடுக்கின்ற பில்டப் ஏதோ விஜய் தேர்தல் அறிக்கை விட்டுட்டாரு, விஜய் அதை பண்ணாரு. இந்த டீலிங் என்பது ஒரு பிசினஸ் டீலிங். அவ்வளவுதான். ஒரு வியாபாரிக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமையை விஜய் நேரத்து முடித்து கொடுக்கிறார். அவ்வளவுதான். சார், அதே மாதிரி இந்த கூட்டணி குறித்து நம்ம பேசுகிறப்போ இப்போது காங்கிரஸ் கூட கூட்டணியான்ற மாதிரி பல கேள்விகள் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ காங்கிரஸ் கூடயும் இல்லை, அதே மாதிரி பாஜக கூடயும் இல்லை, அதிமுக கூடயும் இல்லை அப்படின்ற மாதிரியும் பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டியிட போறாரா என்ற கேள்வியும் வந்து இருக்குல்ல சார்? இல்லைங்க, விஜய்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா இருக்கு நான் பாக்குறேன். நீங்க ஒண்ணு அவர் வந்து தனிச்சு போகணும், ஒண்ணு இல்ல என்டிஏ கூட்டணி, இல்ல காங்கிரஸ் கூட்டணி மறுத்துட்டாங்க. நீங்க வந்து உதயநிதி அவர்கள் செல்வ பிறந்தகெல்லாம் கலந்துகிட்ட ஈவெண்ட்ல அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இல்ல நாங்க வந்து திமுக தான் எதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு குழு அமைக்கப்பட்டு விட்டது. ப. சிதம்பரமும் இந்த குழு அமைத்த பிறகு இனிமேல் தேவையற்ற கேள்விகள்லாம் வராதுன்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் இன் லார்ஜ் விஜய் கூட போறதுல சம்மதம் இல்லை, அவர்கள் விருப்பம் இல்லை. காங்கிரஸ்ல இருக்கிற சில பேருக்கு, ரொம்ப சில பேர் திருச்சி வேலுச்சாமி பண்றவங்களுக்கு, ஜோதிமணி அவர்கள் பேரும் சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் விஜய் கூட போலாம். ஏன்னா அவங்களுக்கு உள்ளூர் பாலிடிக்ஸ்ல பார்க்கும் பொழுது திருச்சி வேலுச்சாமிக்கு ஆரம்பத்துல திமுக மேல பெரிய ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கு, நம்ம எல்லாருமே தெரியும். ஜோதிமணி அவர்களுக்கு செந்தில் பாலாஜி போன்ற நபர்களுடன் வேலை செய்வதில் சில சங்கடங்கள் இருக்கு. நம்மளால தோத்த கூட பரவாயில்ல, ஏன்னா நான் எம்பியா தான் இருப்பேன். எம்எல்ஏ விட அடி கூட பரவாயில்ல, 25 எம்எல்ஏ வந்து வீணா பண்ண கூட பரவாயில்ல, நம்ம விஜய் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்ஷன் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்கு. அதற்கு பெரிய அளவுல கே.சி. வேணுகோபால், கேரளா சேர்ந்த கே.சி. வேணுகோபால்
தான் கேரளாவில் முதலமைச்சர் ஆவதற்கு விஜயோட பிரச்சாரம் தேவை என்று நினைக்கும் வேணுகோபால் வாங்கி வேலை செய்யறாரு. அப்போ ராகுல் காந்தி கிட்ட கூட்டிட்டு போய் உட்காருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சில பேர் தான். ஆனால் ஒட்டுமொத்தமா இருக்க காங்கிரஸுக்கு தெரியும் திமுக நம்ம இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், அப்ப சட்டமன்றத்துல நம்ம இருக்க முடியும் தெரியும். சோ அவர்களுக்கு இதுல எந்த விதமான ஏற்பும் இல்லை. அதனால அந்த டீலிங் நடக்குமா நிச்சயமாக நடக்காது. அடுத்த என்டிஏக்கு வருவோம். என்டிஏக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வாங்க விஜய் வாங்க விஜய். திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், நயனா நாகேந்திரன் இருக்கலாம், தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கலாம், அண்ணாமலை இருக்கலாம், தயவு செய்து வாங்க விஜய், உங்களை நாங்க வந்து இருகரம் கூப்பி வணங்கிக்கிறோம், கேவப்பட்ட காலப்பட்ட விழுதுங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப இறங்கி போறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு துண்டை பார்த்தோன்னே எவ்வளவு குஷியாகிறாருங்கிறத பார்க்கிறோம். அவருக்காக நீ சட்டமன்றத்துல எவ்வளவு தூரம் இறங்கி பேசுற கரூர்ல எவ்வளவு இறங்கி பேசுறத பார்க்கிறோம். அவர்களுக்கு விஜய் என்ற ஒருவர் வந்துவிட்டால் இந்த கூட்டணி வெற்றி பெற்று விடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டு ஆப்ஷன், விஜய்க்கு இதை போலாமா அதை தனிச்சு போலாமா. விஜய் ஒரு வேலைக்கு போனால் கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜகவை அவர் எப்படி எதிர்ப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது. அதிமுகவோட அவர் போறது பிரச்சனை இல்லை, பட் கொள்கை எதிரான பாஜக தான் என்னதான் சொன்னாலும் என்டிஏ உடைய கூட்டணி தான். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் எப்படி போவார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வார். இவர் நினைக்கிறார் இல்லையா, சிறுபான்மை வாக்கள் கொஞ்சம் நமக்கு வரும், அதை ஒரு சொல்லும்போது ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்கள் வரும்னு நினைக்கிறாரு. பட் கொஞ்சம் வரும், கிறிஸ்தவர்கள் வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு வரும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த வாக்கு ஒண்ணு கூட வராது. நீங்க ஒருவேளை என்டிஏக்கு போயிட்டாருன்னா அவர் விஜய்க்கு பெரிய அடியா இருக்கு. இன்னொன்னு, முதல் தேர்தலிலே கொள்கை எதிரியோட சமரசம் செய்து கொண்ட விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் கம்ப்ளீட்டா அடிவாங்க. அப்ப அவருக்கு வந்து எனக்கு இல்லைங்க, எதிர்காலத்துல எனக்கு பெரிய அரசியல்லாம் இல்ல, இதோட நான் முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா விஜய் அதில் போய் தாராளமாக சேரலாம், அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்யலாம், இது நடக்கலாம். அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா திமுக இந்த நரேட்டிவ்க்கு போவாங்க. நாங்க முதலே சொன்னாங்க விஜய் வந்து ஒரு பாஜக தான், இதான் நாங்க ஆரம்பம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த நரேட்டிவ் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. சோ இது தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. தடிச்சு போனாருன்னா விஜய்க்கான ஆப்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா விஜய் செலவு செய்யணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆதவ செலவு செய்யறாரு, மறைவு செலவு செய்யறாரு. ஆதவ மறுபடியும் போய் 234 நீ தான் ஆளுக்கு 2 கோடி கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னா என்ன கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கலெக்ஷன் மட்டும் பத்தாது, மறுபடியும் காசு கொடுக்கணும். கலெக்ஷன் பண்றது புஷி ஆனது, செலவு செய்யறது ஆதவ இருப்பாரு. ஆதவ பண்ணி ஒரு 500 கோடி எடுத்து கொடுத்து பணம் கொடுப்பாரு. அவரு தெரியல. விஜய்க்கு ஒரு பைசா, அவர் ரொம்ப சொல்றாரு, ஒரு பைசா கூட தாக்கல இருக்க மாட்டேன், ஏதோ பாத்துக்க. 234 யாரை போடுவாரு, அதுல வரவங்க கிரிமினலா இருக்கக்கூடாது, கொலகாரனா இருக்கக்கூடாது, பாலியல் குற்றவாளியா இருக்கக்கூடாது. ஸ்க்ரூட்டனைசிங் ப்ராசஸ் எல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாது, ஆதவ தெரியுமா தெரியாது, ஜானவரி தெரியுமா தெரியாது, புஷியான தெரியுமா தெரியாது. எங்களுக்கு தேவை 2 கோடி கொடுத்தீங்கன்னா உள்ள சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. தனிச்சு போனா விஜய் வெற்றி பெறுவாரா, டிஎம்கே நரேட்டிவ்க்குள்ள போய் வெற்றி பெறுவாரா, வெற்றி பெற மாட்டார், அவரே ஜெயிக்க மாட்டார். அவர் ஒரு பெர்சன்டேஜ் வரும், நிச்சயமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக முதல் தேர்தலில் தாவேக்கா வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நீங்க எடுக்க வேண்டிய பெர்சன்டேஜ் எடுப்பீங்களானா எடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்க தனிச்சு போய் ஒரு பெர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ண கட்சியா இருப்பீங்க. அது லாங் டர்ம் யூஸ் ஆகலாம். எந்த மாதிரி கேட்டீங்கன்னா, ஓகே ஒரு 10% எடுத்துட்டாருன்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் இதை கூட்டணிக்கான ஒரு கட்சியாகவோ கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியாகவோ அவர்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பட் ஆனா இந்த தேர்தலில் அதற்கான பலன் என்பது ஒன்னே ஒன்றுதான், அது திமுகவை அபரிதமான வெற்றி பெறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக அவர்களுக்கு அமையும். அது ஒண்ணுதான் நடக்கும். நல்ல ஓட்ட பிரிப்பாங்க, பெரிய ஸ்பாயிலரா விஜய் இருப்பாரு. அவர் ஸ்பாயில் பண்ற வாக்குனால திமுக 200+ போனா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஓகே சார், இதுக்கு அடுத்தடுத்து தாவேக்காவுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி சார்.